அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஏற்கனவே 2 வீடியோ நாங்கள் 2 இல்லை 3 வீடியோ நான் கனடாவுடைய வீசா தொடர்பான வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோ தொடர்ச்சியான ஒரு பாகமாக இந்த வீடியோ இருக்கும். இதில் நான் மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்ல போகிற வீடியோ என்னென்னு சொன்னால், நீங்கள் கனடாவுக்கான வீசா விசிட் வீசாவோ அல்லது ஏனிய டைப் ஆஃப் வீசா நீங்கள் பெற்றுட்டீங்கன்னு சொன்னால், அந்த அடிப்படையில் நீங்கள் கனடாவுக்குள்ளே என்டர் ஆக அந்த ஏர்போர்ட்டில் நடக்க போகிற விடயங்கள் என்ன தொடர்பான விடயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் மிக முக்கியமாக நார்மலான எல்லா ஏர்போர்ட்லையும் இருக்கிற விடயங்கள் தான் இங்கே நாங்கள் மிக முக்கியமாக கனடாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும். கனடாவில் உங்களுக்கு தெரியும், கனடாவுக்கு நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படியே கனடாவுக்கு நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மிக முக்கியமாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த உடனேயே முதலாவதாக நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை உங்களை கிளியர் பண்ணிக்கணும். இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களை இமிக்ரேஷனை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட லக்கேஜ் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ கனடாவுக்குள்ளே வரும்போதே கனடாவில் வந்து மிக முக்கியமாக ஸ்மார்ட் கேட் இருக்கும். ஸ்மார்ட் கேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறார்கள், அதே மாதிரி வந்து ஏனையவர்கள், அதாவது யூரோப் கண்ட்ரிக்கு அடுத்த கட்டமாக யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறார்கள், அதே மாதிரி வந்து கனடியன் பாஸ்போர்ட், யூரோப் பாஸ்போர்ட் அல்லது கனடியன் பாஸ்போர்ட் இருக்கிறார்களை பொறுத்த வரைக்கும் அவையில் வந்து இந்த ஸ்மார்ட் கேட்லேயே ஸ்கேன் பண்ணிவிட்டு தங்களுடைய பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நார்மலாக இமிக்ரேஷனை குயிக்காக முடிச்சு கொள்ளிடும். ஆனால் அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இப்போ நாங்கள் சில பேர் வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா, சவுத் ஏஷியாவிலேருந்து போகிறாக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இமிக்ரேஷன் கொஞ்சம் கன்செப்ட் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதில் மிக முக்கியமாக வந்து அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த ஃபார்மை வந்து முதல்ல எடுத்து ஃபில் பண்ணிக்கொள்ளணும். இதை நீங்கள் கனடியன் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே ஏர்போர்ட்லேயே அங்கே கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷினில் நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும்னு சொன்னால் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கப்படும், அதாவது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வாரீங்க, என்னென்ன சாமான்ஸ் அதாவது ஐட்டம்ஸ் கொண்டு வாரீங்க, பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வாரீங்க, கனடாவுக்குள்ளே இல்லீகலாக வர வேண்டிய ஐட்டங்கள் வருதா, இதெல்லாமே வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கேட்பினும். இந்த அக்னாலஜ்மெண்ட் மாதிரி இருக்கிற இந்த விடயத்தை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இதுக்கு அடுத்த கட்டமாக உங்களோட வீசா, பாஸ்போர்ட், அதே மாதிரி டிக்கெட்ஸ் காப்பீஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கணும். இமிக்ரேஷன் ஆஃபீஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால், அந்த லைனில் போனீங்கன்னு சொன்னால், இந்த லைனை பொறுத்த வரைக்கும் சவுத் ஏஷியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைன்ஸ் கூட இருக்குமேன்னு சொன்னால், நாங்கள் சவுத் ஏஷியாவில் இருக்கிறவர்கள் வந்து மேனுவலாக தான் இந்த இமிக்ரேஷனை செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ இது மேனுவலாக இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லைனில் போகும்போது இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் இந்த கனடாவுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிறது தொடர்பான ஃபுல் அத்தாரிட்டிஸும் அப்ரூவ் பண்ணுறதோ இல்லைன்றால் ரிஜெக்ட் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து இவங்க தான் மெயினாக இருக்குது. அப்போ இவையில் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட இமிக்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிடும். நீங்களுக்கான வீசாவை மட்டும் இல்லாமல் ஏனைய ட்ராவலிங் டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பினோம். இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உதாரணமாக டூரிஸ்ட் விசா நீங்கள் வாரீங்கன்னா என்ன பர்பஸுக்காக வாரீங்க, எவ்வளோ நான் தங்க போகிறீங்க, இது தொடர்பான பல்வேறுபட்ட கேள்விக்கு கேட்பினும், குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்பினும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். நான் இந்த விசிட் விசாவில் நீங்கள் கனடாவுக்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால், அங்கே அந்த ஏர்போர்ட்டில் வச்சு உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும், நீங்கள் ரிவ்யூஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, அகதி அந்தஸ்து கோர போகிறீங்கன்னு சொன்னால், அப்படியான சந்தர்ப்பத்தில் அங்கே என்ன கேள்வி கேட்கப்படும், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பதில் சொல்லணும், எப்படியான டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை தனி ஒரு வீடியோவாக போகிறேன்னு சொன்னால், அது ஒரு பெரிய ஒரு விடயம், அது மிக முக்கியமான விடயம் என்றபடியே நான் தனி ஒரு வீடியோவை கட்டாயம் போடுவேன். அடுத்த விட்ட வீடியோ அதாக இருக்கும். இங்கே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ரீசன்ஸ் கேட்பேன். ஈவன் நீங்கள் ஒர்க் விசாவில் வாரீங்கன்னு சொன்னால் கூட அதுக்கான ரீசன்ஸ், அதுக்கான வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாஸ்ன்னு சொன்னால், அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே இருக்க இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் என்ன செய்யணும்னா உங்களுக்கான வீசாவை வந்து அலோட் பண்ணிவிடும், வீசாவை வந்து ப்ரொமோட் பண்ணிடும். இப்படி இந்த வீசாவை ப்ரொமோட்ஸ் பண்ணுற இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வீசா, அதாவது நீங்கள் கனடாவுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான இமிக்ரேஷன் கிளியரிங் நடக்கும். இந்த இமிக்ரேஷன் கிளியரன்ஸுக்கு அடுத்தது படியாக தான் நீங்கள் நார்மலாக எல்லா ஏர்போர்ட்லையும் இருக்கிற மாதிரி லக்கேஜ் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான லக்கேஜ் நீங்கள் எடுத்துக்கொள்றதுக்கான பக்கேஜ் எடுத்துக்கொள்றதுக்கான அந்த லொக்கேஷன், அந்த பெல்ட்டில் நீங்கள் போய் உங்களுக்கான எடுத்துக்கொள்ளலாம். இங்கே மிக முக்கியமான ரீசன் நம்ம சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து போவேக்க, நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏனைய நாடுகள்லேருந்து நீங்கள் போவேக்க நீங்கள் முக்கியமாக நீங்கள் செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கான லக்கேஜை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழிவகை செஞ்சு கொள்ளுங்க. ஒன்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க உங்களோட லக்கேஜ் சரியாக. நீங்கள் இங்கே ஸ்ரீலங்காவில் நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இது போடுறீங்களோ, அல்லது இந்தியாவில் வந்து லக்கேஜ் போடுறீங்களோ, அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது மட்டும் நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், அதில் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இப்போ ஒரு டக் ஒன்று கட்டி வச்சுக்கொள்ளுங்க, நூல் ஒன்று கட்டி வச்சுக்கொள்ளுங்க. ட்ராப் பண்ணும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் ட்ராப் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு லக்கேஜை கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா கனடியன் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய லக்கேஜஸ் வரும். ஸோ அதை கிளியர் பண்ணி எடுக்கிறதுல பெரிய பிரச்சனை படும். நீங்கள் நிறைய நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது ஒரு சுச்சுவேஷன். இதுக்கு அடுத்த கட்டமாக மிக முக்கியமாக நான் சொல்லணும் வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே
உங்களுக்கான எல்லாமே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக உங்களோட ஆக்டிவிட்டீஸை வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் சும்மா நார்மலாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அல்லது வந்து நீங்கள் கனடாக்குள்ளே போகாமலே உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான டீபோர்ட் பண்ணுறதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டால் எல்லா ஃபுல் அத்தாரிட்டிஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஸோ இதுதான் இந்த கனடாண்ட ஏர்போர்ட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் லொகேஷன் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் நார்மலாக எங்கே நீங்கள் விசிட் பண்ணணுமோ அங்கே விசிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கனடாண்ட விசிட் விசா தொடர்பான கொஷன்ஸ் எதுனா கொஷன் கேட்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்துச்சுன்னா ஸோ அவர்களுக்கு தொடர்பான வீடியோக்கள் அடுத்தது வீடியோ வரும். இன்னொரு 2வது நாள், அதாவது வருகிற புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை வந்து நான் அதுக்கான வீடியோவும் போடுவேன். ஸோ சசி எஸ்எல்பிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ச்சியான இது தொடர்பான பல்வேறுபட்ட கேண்டியன் விசா தொடர்பான, இட்டாலியன் விசா தொடர்பான, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிற கவர்மெண்ட் சர்வீசஸ் தொடர்பான பல்வேறுபட்ட வீடியோக்கள் நான் போடுவேன். ஸோ அதுக்காக சசி எஸ்எல்பிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.